பிக் பாஸ் வீட்டில் நடந்த விபரீதம். கிட்டத்தட்ட 80 நாள கடந்து போயிட்டு இருக்க பிக் பாஸ் போட்டியில, இப்போ டிக்கெட் டூ ஃபினாலே டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கு. இந்த டிக்கெட் டூ ஃபினாலே டாஸ்க்கோட ஃபைனல் ரவுண்டுல நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு கார், அந்த காருக்குள்ள கிட்டத்தட்ட 9 கண்டஸ்டன்ட்டும் போய் போட்டி போடுவாங்க. அந்த காருக்குள்ள போய் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் யார் அந்த காருக்குள்ள அந்த அழுத்தத்தெல்லாம் சந்திச்சு, கடைசி வரைக்கும் யார் நிக்கிறாங்களோ, அவங்க தான் இந்த டாஸ்க்கோட வின்னர். இப்படி ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே காருக்குள்ள வந்து உட்காந்துட்டாங்க. இந்த டாஸ்க் எண்ட்யூரன்ஸ ரொம்பவே டெஸ்ட் பண்ணும். ஸோ பேஷியன்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் மோட்டிவா இருந்துச்சு. முதல்ல இந்த டாஸ்க்கோட ஸ்டார்ட்டிங்லயே கமருதீன் அண்ட் பார்வதி வந்து சாண்ட்ராவ வந்து புடிச்சு நெறைய விஷயங்கள்ல வந்து ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த சில நிகழ்வுகளெல்லாம் வச்சு சாண்ட்ராவ பயங்கரமா வந்து ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் சாண்ட்ராவுமே பதிலுக்காக நெறையவே தான் பேசினாங்க. 2 பேருக்குமே வாய் வார்த்தையில பயங்கர வாக்குவாதமா போய்க்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில தான் இந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. கம்ருதீனும், பார்வதியும் சேர்ந்துக்கிட்டு சாண்ட்ராவ ரொம்ப தரக்குறைவா பேச, சாண்ட்ரா அதில ட்ரிகர் ஆயி அவங்களும் தரக்குறைவா பேச ஆரம்பிச்சாங்க. முக்கியமா சாண்ட்ராவ கம்ருதீன் ரொம்பவே தரக்குறைவா பேசி, இழிவா பேசுறது மட்டும் இல்லாம, வாடி போடின்னு சொல்லி ஒருமையிலயும் பேச ஆரம்பிச்சாரு. இங்க கூட சேர்ந்து பார்வதியும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. இதுவே பார்வதிக்கு இது நடந்திருந்தா, கண்டிப்பா அவங்க இப்படி ரியாக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. வாக்குவாதம் பயங்கரமா முத்தி போயிட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சேர்ந்து, "இப்படி பேசாதீங்க. இது ரொம்ப தப்பா இருக்கு." அப்படின்னு 2 பேருமே வார்ன் பண்ணாங்க. அண்ட் அத பொறுக்க முடியாமயோ, இல்ல என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு பார்வதி கமருதீன் கிட்ட கண்ண காட்ட, 2 பேரும் சேர்ந்து சாண்ட்ராவ அந்த கார விட்டு எட்டி உதைச்சு வெளியில தள்ளிட்டாங்க. ஆல்ரெடி இந்த டாஸ்க்க விட்டு வெளியில போன விக்ரம் வெளியில இருந்ததுனால, சாண்ட்ரா கீழ விழும்போது அவரு கொஞ்சம் பார்த்துக்கிட்டாரு. ஆனாலும் சாண்ட்ராக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கதாவும், அண்ட் 24/7ல அவங்களுக்கு ஃபிக்ஸ் வந்த மாரியான வீடியோஸ்க்கும் வந்திருக்கு. இந்த சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்டையும் இல்லாம பார்க்குறவங்களையும் பயங்கரமா பரபரப்பாக்கியிருக்கு. இது ரொம்ப ரொம்ப அன்ஃபேரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சோசியல் மீடியால போட்டுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் டாஸ்க்ல இருந்த கானா வினோத் அண்ட் சபரி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்த உடனே அந்த டாஸ்க்க விட்டு வெளியில வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்துட்டாங்க. அண்ட் இதுவரைக்கும் பிக் பாஸ் டீம்ல இருந்து மெடிக்கல் டீம் வீட்டுக்குள்ள வந்துலாம் நான் பார்த்ததே கிடையாது. ஆனா நேத்து அது நடந்தது. சாண்ட்ராவ தூக்கிட்டு போறதுக்காக பிக் பாஸ் டீம்லேருந்தே ஒரு 4 பேர் வந்து மெடிக்கல் டீம் வந்து கூட்டிட்டு போனாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போதே வந்து அரோராவும் சரி, சுபிக்ஷாவும் சரி வெளியில வரலான்னு நெனைக்கும்போது, சபரி அண்ட் கானா வினோத் வந்து, "இல்ல நீங்க வராதீங்க. நீங்க கடைசி வரைக்கும் இருங்க" அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டாஸ்க் போய்க்கிட்டு இருக்கும்போதே, பாருவும், கம்ருதீனும் இதுக்கு முன்னாடி சாண்ட்ராக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ, அதே தான் திவ்யாக்கும், அரோராக்கும், சுபிக்ஷாக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள ட்ரிகர் பண்றது, அவங்கள தப்பா பேசுறது, அவங்கள இழிவா பேசுறது அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவங்கள ரொம்பவே போட்டு ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, இது எதுக்குமே செவி குடுக்காத அரோரா அண்ட் சுபிக்ஷா சைலன்ட்டாவே இருந்தாங்க. அண்ட் அந்த சைலன்ஸையும் அவங்க போற போக்குல, இப்படி தான் நம்ம சைலன்ட்டா இருக்கணும் அப்படி இப்படின்னு அவங்கள போட்டு வறுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, ஒரு பக்கம் திவ்யா இவங்கள லெஃப்ட், ரைட் போட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அண்ட் நேத்து சோசியல் மீடியா ஃபுல்லாவே திவ்யாவுக்கு ஃபயர் விடாத ஆளே கிடையாது. ஏன்னா, பார்வதியும், கமருதீனையும் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் நேத்து நடந்த ஒரு விஷயம் உண்மையாவே பயங்கரமான பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு கேம் தானே, இது ஒரு டாஸ்க் தானே, ஏன் இவ்ளோ கேவலமா விளையாடணும் அப்படின்னு சொல்லி நெறைய செலிபிரிட்டீஸ் அண்ட் பிக் பாஸ் ரிவ்யூவர்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ், பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமா கோவப்பட்டு அவங்களோட சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட் விஜய் சேதுபதி வருவாரு. என்ன சொல்லப் போறாருன்னு அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்லயும் எல்லாருமே இருக்காங்க. இதுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு சொல்லணும். அண்ட் நெறைய பேரோட ஒரு முடிவா இருக்கு என்னவா இருக்கு அப்படின்னா, இவங்க 2 பேத்துக்குமே ரெட் கார்டு குடுக்கணும். இல்ல யாராவது ஒருத்தருக்காவது ரெட் கார்டு குடுக்கணும். கண்டிப்பா இது ஒரு பெரிய வார்னிங் சைன குடுத்தே ஆகணும். இதையும் கடந்து போயிட்டாங்க அப்படின்னா, பிக் பாஸ் பார்க்கறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் கிட்டத்தட்ட விடிய விடிய இந்த டாஸ்க் போயிட்டு இருந்துச்சு. கடைசியில வந்து பார்வதி, அரோரா மற்றும் சுபிக்ஷா வந்து இந்த டாஸ்க்ல வந்து லீடிங்ல இருந்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு கட்டத்தில பார்வதி கண்ண லைட்டா அசந்த நேரம் பார்த்து, "பிக் பாஸ் நீங்க தூங்கிட்டீங்க. ஸோ அதனால நீங்க இந்த டாஸ்க்க விட்டு வெளியேறுறீங்க" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஃபைனலி அரோரா அண்ட் சுபிக்ஷா தான் வந்து கடைசி 2 பேரா நின்னாங்க. கால்குலேட் பண்ணி பார்த்ததுல, அரோரா தான் சுபிக்ஷாவ விட ஒட்டுமொத்த டாஸ்க்லயுமே லீடிங்கா இருந்ததுனால, இதுக்கு மேல இந்த டாஸ்க்க நீடிக்கிறதுல பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிறதுனால, அரோரா வெளியில இறங்கி, இந்த ஃபைனல் டிடிஎஃப் டாஸ்க்கோட வின்னரா சுபிக்ஷா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அண்ட் இந்த ஒட்டுமொத்த டிடிஎஃப்போட வின்னரா அரோரா தான் இருக்கிறாங்க. இட்ஸ் ஆல்மோஸ்ட் அஃபிஷியல். இந்த வருஷத்தோட பிக் பாஸ் சீசன் 9ஓட டிடிஎஃப் வின்னர், டிக்கெட் டூ ஃபினாலே வின்னர் அரோரா. கிட்டத்தட்ட அரோரா ஃபர்ஸ்ட் 5 வாரத்துல எந்த ஒரு எஃபோர்ட்டுமே போடல அப்படின்ற நெறைய கான்ட்ரோவர்சிஸ் இருந்துச்சு அவங்க மேல. எதுவுமே பண்ண மாட்றாங்கன்ற அந்த மாரியான குற்றச்சாட்டுலாம் இருந்தாலும், அதுக்கப்புறம் அவங்க ஒரு கியர் ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனல்ஸ்ல வந்து நின்னுருக்காங்க.
ஸோ விஜய் சேதுபதி இன்னைக்கு எபிசோட்ல என்னென்னலாம் அட்ரஸ் பண்ணுவாரோ இல்லையோ, இந்த விஷயத்த பத்தி கண்டிப்பா அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லி நெறைய மக்கள் வந்து சோஷியல் மீடியால போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு பயங்கரமான எதிர்ப்பும் கிளம்பிட்டு இருக்கு. அண்ட் அடுத்த வாரம் மணி டாஸ்க்கும் வரப்போகுது. ஸோ யார் எடுக்க போறா? யார் இந்த வீட்ட விட்டு போக போறா? இந்த வாட்டி யார் எலிமினேட் ஆக போறா? ரெட் கார்ட் யாருக்கு கிடைக்க போகுது? அப்படிங்கிற ஏகப்பட்ட எதிர்பார்ப்புல தான் இன்னைக்கு எபிசோட எதிர்கொண்டு காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ப்ரோமோ இன்னும் கொஞ்ச நேரத்தில ரிலீஸ் ஆயிடும். ஸோ என்னென்னலாம் பேச போறாங்கன்றத அதிலேயே ஓரளவுக்கு தெரிஞ்சிரும். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு நடந்த விஷயம் ரொம்ப அன்ஃபேரா பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கண்டிப்பா ரெட் கார்ட் குடுத்தே ஆகணுமா? அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.